வணக்கம். இது உங்கள் அசோக்குமார் மோகன். மொபைல் ஃபோன்கள் எதனால் வெடிக்குது? மொபைல் ஃபோன்கள் வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள்: 1. பேட்டரியின் மோசமான தரம், 2. அதிகப்படியான வெப்பம், 3. தவறான சார்ஜர்களை பயன்படுத்துவது. இதுதான் முக்கியமான காரணங்கள். மேலும் மொபைலில் உள்ள சாஃப்ட்வேர், மென்பொருள் மற்றும் ஹார்ட்வேரில் இருக்கும் செயல்பாடுகள், அவற்றினால் வரும் பிழைகளினாலும் மொபைல் ஃபோனில் பேட்டரி வெடிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. இது இல்லாமல் சைபர் சம்பந்தப்பட்ட காரணங்களில் முக்கியமானவை ஆபத்தான செயலிகள். மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர், அஃபிஷியல் ஸ்டோர்ஸ் இல்லாமல் மற்ற லொக்கேஷனில் வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணுற தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன பெர்மிஷன்ஸ் எடுக்குது, என்னென்ன யூஸ் பண்ணுது, ஹார்ட்வேரில் என்ன யூஸ் பண்ணுது, சாஃப்ட்வேரில் என்ன யூஸ் பண்ணுது, எதுவுமே நமக்கு ஓப்பனாக தெரியாது. அதனால கூட சில நேரம் மொபைல் ஃபோனில் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மொபைல் ஃபோன்கள் ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டால் வெடிக்குமா? ஆமாம். நீண்ட நேரம் சார்ஜ் போட்டால் பேட்டரி அதிக வெப்பத்தை உருவாக்கும். இது மோசமான பேட்டரி மற்றும் தவறான சார்ஜிங் பயன்படுத்தும் போது வெடிக்க வழிவகுக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் மோஸ்ட் ஆஃப் த மொபைல் வெண்டர்ஸ் அவங்க உள்ள சில ட்ரிகரிங் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே சார்ஜ் போச்சு, இல்லாட்டி ஒரு ஸ்பெசிஃபிக் த்ரெஷோல்டுக்கு மேலே போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கட் அவுட் ஆகிற மாதிரி, ஸ்டாப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம எக்ஸசிவாக ஓவர் நைட் இல்லாட்டி கண்டினியூஸாக மொபைல்ஸ் சார்ஜ் போடுறதுனால வெடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. மோஸ்ட்லி மொபைல் ஃபோன்ஸை அதிக நேரம் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில், பாக்கெட் மாதிரியோ பர்ஸ் மாதிரியோ காற்று போக முடியாத ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் அதிக நேரம் வச்சுருந்தாலும் பேட்டரியில் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் கூடி அது வெடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மொபைலில் உள்ள ஆபத்தான செயலிகள் வெரி ஃபியூ. சில செயலிகள் நம்ம கேம்ஸ் இந்த மாதிரி செயலிகள் நம்ம டவுன்லோட் பண்ணி தேர்ட் பார்ட்டி ஸ்டோர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறப்ப அந்த செயலிகள் அவங்களோட பயன்பாட்டிற்காக மொபைலோட ஹார்ட்வேர், மொபைலோட அப்ளிகேஷனை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அதனாலுமே வெப்பம் அதிகமாக உருவாகி இந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே காரணம் கிடையாது, அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கலாம். இன்னும் வேற என்ன காரணங்கள் இருக்கும் ஃபோன் வெடிக்கிறதுக்கு? மற்ற காரணங்களில் முக்கியமான காரணம் மோசமான பயன்பாடு, தவறான நேரங்களில் அதிக நேரங்களில் மொபைலை சார்ஜ் போடுறது, அதை விட முக்கியமானது இயந்திர பிழைகள், சாஃப்ட்வேர் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸில் மொபைல் ஃபோன் வாங்குற வெண்டர் மேக் அண்ட் மாடல்னு சொல்லுவோம். என்ன கம்பெனி, என்ன மாடல். ஸோ அதே மொபைல் ஃபோன் 5000க்கும் கிடைக்கும், 10,000க்கும் கிடைக்கும், 50,000க்கும் கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கம்ப்ளைன்ஸ்னு சொல்லுவோம். கம்ப்ளைன்ஸ்னா இந்த மொபைல் ஃபோனில் இவ்வளோ ஹீட் யூஸ் பண்ணலாம், இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இவ்வளோ மெமரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ முக்கியமான பெரிய கம்பெனிஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. வெரி ஃபியூ கம்பெனிஸ் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதா சொல்லுவாங்க. நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்தோம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஆடிட் பண்ணி பார்த்தோம்னா அந்த பாலிசிஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தரமற்ற மொபைல்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருந்தாலும் வெடிக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஃபோனை பாக்கெட் போன்ற குறுகிய இடங்கள் வைக்கும்போது, முக்கியமாக டைட்டாக ஜீன்ஸ் போன்ற பேண்ட்கள் போட்டு நம்ம மொபைலை அதை வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது அதிக நேரம் நம்ம யூஸ் பண்ணுறது, டிப்பிக்கலாக ட்ராவலிங்கில் இருக்கிறது. ட்ராவலிங்கில் நம்மளோட பாடி ஹீட், எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், அதோட மொபைல் ஹீட் எல்லாமே கம்பைன் ஆகி டெம்பரேச்சரோட வெப்பம் அதிகரிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வெடிக்கும், ஐஃபோன்லாம் வெடிக்காதான்னு சொல்லுவாங்க. அது எப்படி? ஐஃபோன்கள் பொதுவான நம்ம இந்த முன்னாடி ஸ்டெப்பில் பார்த்த மாதிரி தரமான உற்பத்தி மற்றும் பராமரிப்பு முறைகளை பின்பற்றுதல், ஸ்ட்ரிக்டான ஆடிட் பர்பஸ், ரைட், அண்ட் வெரிஃபிகேஷன் பர்பஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த வகையான ஃபோன்கள் வெடிப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் எந்த ஃபோனும் இந்த அபாயம் இருக்கக்கூடும். ஏன்னா எல்லா ஃபோன்லேயுமே பேட்டரிஸ் இருக்குது. பேட்டரிஸில் ஓவர் சார்ஜிங், மால்வேர்ஸ், அது இல்லாமல் பேட்டரியோட ஹார்ட்வேர் ஃபெயிலியர், இது எதனால வேணாலுமே மொபைல் பேட்டரிஸ் ஆர் மொபைல் ஃபோன்கள் வெடிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஃபோன் வெடிப்பை தடுக்கும் 3 முக்கிய ஆலோசனைகள்: சரியான சார்ஜர் மற்றும் பேட்டரிகளை பயன்படுத்தவும். இப்போ எல்லாமே பேட்டரி இன்பில்ட்டாக வந்துடுது. ஸோ மோஸ்ட்லி நம்ம மொபைலுக்கு தேவையான சார்ஜர், ஸோ மொபைல் வாங்குறப்ப அதோட அஃபிஷியலாக இருக்கிற சார்ஜர், பிளக் அண்ட் கேபிளை யூஸ் பண்ணணும். வீட்டில் எல்லாரும் மொபைல் வச்சுருக்காங்க, எந்த கேபிள் போட்டாலும் சார்ஜ் ஏறுதுன்னு மாற்றி கேபிள் யூஸ் பண்ணக்கூடாது. காம்பேட்டிபிள் கேபிள்ஸாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கிராஸ் காம்பேட்டிபிள் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். அதிக நேரம் சார்ஜ் செய்வதை தவிர்க்கவும். நம்ம ஃபோன் இப்போல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துருச்சு. ஃபோனை சார்ஜ் போட்டோனாலே ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், மேக்ஸிமம் 2 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் ஏறுது. ஓவர் நைட் சார்ஜ் போடுறதை தவிர்க்கணும். அது ஒரு முக்கியமான ஆலோசனை. 3வது, சேதமடைந்த பேட்டரிகள் அது சேதமடைந்த பார்ட்ஸை உடனே மாற்றணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வர எல்லா மொபைல்லையும் பேட்டரி இன்பில்ட்டாகவே வந்துடுது.
ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா மொபைலோட ஹெல்த் செக்அப், டிபிக்கலி மொபைலில் ஒரு வைரஸ் இருக்கா மால்வேர் இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி மொபைலோட பேட்டரியை ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு நிறைய அஃபிஷியல் ஆப்ஸ் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.